ஹாய், திஸ் இஸ் ஷப்னா ஜெயின். நாங்கள் இன்றைக்கி ஒரு கேஸ் பார்க்க போகிறோம். இது வந்து கிரேட் 6ல் இருக்கிற ஒரு மாணவன் சம்மந்தப்பட்டது. என்ன நடக்குதுன்னு சொன்னால், ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு குறிப்பிட்ட பாடத்துக்குரிய ஹோம் ஒர்க்ஸ் இந்த மாணவன் செஞ்சுட்டு வரலை. ஸோ அந்த ஆசிரியர் அந்த பிள்ளைகிட்ட கேட்குற நேரம் அந்த பிள்ளை காரணங்களை சொல்லாமல் அமைதியாக தான் இருக்குது. எந்த விதமான காரணமும் சொல்லாமல் அமைதியாக இருக்கு. ஸோ டீச்சர் வந்து கோவப்பட்டு ஏசி அதுக்கான பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. இந்த பிள்ளை அதுக்கும் இந்த ரியாக்டும் பண்ணலை. ஸோ அடுத்த நாளும் சரி இதே வேலையை நீ அடுத்த நாள் சரி செஞ்சுட்டு வா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த நாளும் அந்த பிள்ளை செய்யாமல் தான் வருது. ஸோ தொடர்ச்சியாக தொடர்ந்து காணப்படுது. ஸோ இது ஒரு சிக்கலை உருவாக்குறதுனால இந்த பிள்ளையை நாங்கள் எடுத்து பேசி பார்க்குற நேரம் என்ன தெரிய வருதுன்னு சொன்னால், அந்த பிள்ளையோட அம்மாவுக்கு சுகம் இல்லை, அப்பா இல்லை. ஸோ அந்த அம்மாவோட வேறு யாரும் இல்லை வீட்டில். அந்த அம்மாவோட வேலையெல்லாம் பார்த்து அந்த அம்மாவுக்கு சாப்பாடெல்லாம் சமைச்சு வச்சுட்டு அப்படியே அந்த அம்மாவுக்கு தேவையான எல்லா வேலையும் இந்த பிள்ளை தான் செய்ய வேண்டியக்கு. ஸோ நைட் ஃபுல்லாக அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு வீடை க்ளீன் பண்ணிட்டு அப்படி டயர்டாகி தான் தூங்குறோம். ஸோ காலையிலேயும் அதே நிலைமை தான். அந்த தாய்க்குரிய எல்லா வேலைகளும் செஞ்சுட்டு அந்த பிள்ளை பாடசாலைக்கு வர வேண்டிய சுச்சுவேஷன் காணப்படுது. இவ்வளோத்துக்கும் இது 6ஆம் ஆண்டில் படிக்கிற ஒரு மாணவன். ஸோ இந்த வேலை பளுவின் காரணமாக வீட்டில் இருக்கிற அந்த சிக்கல் நிலைமையின் காரணமாக தான் உண்மையாக அந்த பிள்ளை ஹோம் ஒர்க் செஞ்சுட்டு வரலை. ஸோ இப்படியான ஒரு மாணவனை நாங்கள் பாடசாலையில் தண்டிக்கிறதாலேயோ ஏசுறதாலேயோ உண்மையாகவே எந்த மாற்றமும் அந்த மாணவன்கிட்ட வரப்போறதில்லை. ஏன்னு சொன்னால் வீட்டில் இருக்க சிச்சுவேஷனை தான் நாங்கள் பார்க்கணும், நாங்கள் மாற்றணும். ஏதாவது அதுக்கு உதவிகள் செய்ய முடியுமாக இருந்தால் மட்டும்தான் இந்த பிள்ளையிட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம். அதாவது பிள்ளைக்கு ஒரு படிப்புக்கான ஒரு சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ நாங்கள் பிள்ளைய பாடசாலையில் ஏதாவது சிக்கல் நிலைமைகளை ஐடென்டிஃபை பண்ணுற நேரம் அவங்களோட ஹிஸ்ட்ரியை வீட்டு நிலைமைகளையும் நாங்கள் கட்டாயம் பார்க்கணும். ஏன்னு சொன்னால் இப்படியான சிக்கலுக்கு உட்படுற மாணவர்கள் உண்மையாகவே படிப்பில் அவதானமாக இருக்கிறது குறைவாக தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு தன்னோட வீட்டு நிலைமைகளை பார்க்கறது தான் முக்கியமாக இருக்குமே தவிர இதை பற்றி படிப்பை பற்றி யோசிக்கிறதுக்காக டைமே இருக்காது. ஸோ இப்படியான மாணவர்களுக்கு நாங்கள் இன்னும் மன உளைச்சலை கொடுக்காம அவங்கள சரியான முறையில் கைட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி மாணவர்கள் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணீங்கன்னா அந்த வீட்டு சுச்சுவேஷனை உங்களால் மாற்ற முடியுமாக இருந்தால் அதுதான் பெஸ்ட் வே. அது இல்லாமல் நீங்கள் என்ன இந்த மாணவனுக்கு செஞ்சாலும் அது வந்து ஒர்க் அவுட் ஆகிற வீதம் குறைவாகத்தான் இருக்கும். ஏன்னா அந்த பிள்ளையோட மனோநிலை வந்து தன்னோட தாயை பார்த்துக்கணும், தன்னோட வீட்டு சூழலை மேனேஜ் பண்ணணும் என்ற அந்த வட்டத்துக்குள்ள தான் இருக்குமே தவிர பாடசாலை நடவடிக்கைகள்ல அந்த பிள்ளைக்கு இன்ட்ரெஸ்டாக ஈடுபட முடியாத நிலை தான் காணப்படும். ஸோ அந்த 6ஆம் ஆண்டு படிக்கிற அந்த பிள்ளைக்கு படிப்புடைய ஸ்ட்ரெஸ்ஸும் வீட்டுடைய ஸ்ட்ரெஸ்ஸும் சேர்ந்து காணப்பட நிச்சயமாக அந்த பிள்ளையால முன்னுக்கு போக முடியாத நிலையும் ஸ்டக்காகி நிற்கிற ஒரு நிலைப்பாடும் தான் இருக்கும். ஸோ இப்படி ஒரு மாணவன் அவங்களோட பாடங்களை செஞ்சுட்டு வராமையோ இல்லாட்டி வேற ஏதாவது பிரச்சனைகள் ஈடுபட்டாலோ தயவு செஞ்சு அந்த மாணவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு முதல் ஏசுறதுக்கு முதல் கொஞ்சம் அந்த மாணவனையும் அந்த மாணவன் வீட்டு சூழலையும் கொஞ்சம் அவதானிச்சு அதுக்கு பிறகு அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கலாம் என்று பார்த்து முடிவெடுக்கிறதுக்கு முயற்சிங்க. இந்த வீடியோ பிரயோசனமாக இருந்திருக்குமென்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.